ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி ஒரு வீக்கெண்ட் ட்ரெயின் ட்ராவல் தான் பார்க்க போகிறோம். தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. ஸோ திருப்பூர்லேருந்து பாலக்காடு வரைக்கும் ரயில் பயணம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் வாங்க. திருப்பூர் வஞ்சிப்பாளையத்திலிருந்து தான் நாம் இப்போ ட்ரெயின் ஏற போகிறோம். வஞ்சிப்பாளையத்திலிருந்து பாலக்காட்டுக்கு டிக்கெட் பர் ஹெட் பார்த்தோம்னா 25 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. டிக்கெட் கவுண்டர்லேயே ஈரோடு டு பாலக்காடு ட்ரெயின் 8:20க்கெல்லாம் வஞ்சிப்பாளையம் ரீச் பண்ணிடும்னு போட்டிருக்கு. பட் இன்றைக்கி ஒரு 10 நிமிஷம் லேட் போல் 8:30க்கு தான் ட்ரெயின் வந்துட்டு இருக்குது. இந்த ட்ரெயினில் தாங்க நாம் இப்போ பாலக்காட்டுக்கு போக போகிறோம். இது ஒரு ஈரோடு டு பாலக்காடு லோக்கல் ட்ரெயின். ஈரோட்டிலேருந்து திருப்பூர், கோயம்புத்தூர் வழியாக பாலக்காட்டுக்கு போகும். ஸோ ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் பகுதிகளில் இருக்கிற மக்கள் மனசுக்கு ரொம்பவுமே ரிலாக்ஸிங்காக இருக்கக்கூடிய இந்த ஒரு சின்ன ரயில் பயணத்தை ஏதாவது ஒரு வீக்கெண்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாம் இப்போ வஞ்சிப்பாளையத்திலேருந்து காலையில் 8:30க்கு நம்மளோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ ஸ்டாண்டிங் தான். பட் கோயம்புத்தூர் ரீச் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் இறங்கிடுவாங்க. அப்போ சீட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு லோக்கல் ட்ரெயின்கிறதால எல்லா ஸ்டேஷன்ஸ்லேயும் ஒரு 2 நிமிஷம் நின்று தான் போகுது. நாம் இப்போ சோமனூர் ரீச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்டேஷன் பார்த்தோம்னா இருகூர். இது தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போகிற ட்ரெயின்கிறதால நாம் இறங்க போகிற ஸ்டேஷன் அண்ட் டைமை நமக்கு அலர்ட் பண்ணுற விதத்தில் பார்த்தோம்னா அடுத்த ஸ்டேஷன் என்ன வரப்போகுது, என்ன டைமுக்கு அங்கே ரீச் ஆகும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே தமிழ், இங்கிலீஷ், மலையாளம்னு 3 மொழிகள்லேயும் எல்லா கோச்சஸ்லேயும் அங்கங்கே இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. கூடவே இந்த 3 மொழிகள்லேயும் கம்ப்யூட்டரைஸ்டு வாய்ஸ் ஓவரும் கொடுத்துருக்காங்க. சிங்காநல்லூர் கிராஸ் பண்ணுறோம். இப்போ நாம் கோயம்புத்தூர் ஜங்ஷன் ரீச் பண்ணிட்டோம். சொன்ன மாதிரியே கோயம்புத்தூரில் நிறைய பேர் இறங்கிட்டாங்க. பாதி ட்ரெயினே காலியான மாதிரி இருக்குது. நமக்கு சீட்ஸும் கிடச்சிருச்சு. இப்போ நாம் போத்தனூர் ஜங்ஷன் கிராஸ் பண்ணுறோம். அங்கே பாருங்கள், ஒரு சின்ன மலைக்குன்று மாதிரி தான் இருக்குது. அது மேலே எவ்வளோ வீடுகள் கட்டி குடியிருக்காங்கன்னு பாருங்கள். உச்சியில் பார்த்தோம்னா அப்பார்ட்மெண்ட் ஸ்டைலில் கூட வீடுகள் கட்டியிருக்காங்க. இப்போ நாம் மதுக்கரை ரீச் பண்ணிட்டோம். இந்த ஸ்டேஷனை ஒட்டியே பார்த்தோம்னா ரொம்பவுமே ஃபேமஸான தர்மலிங்கேஸ்வரர் மலைக்கோயில் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து தான் மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஸ்டார்ட் ஆகிறதையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிற வியூஸ் எல்லாம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். எங்கே போட்டிருக்க யானைகள் வரும் தொடர்ந்து இப்போ நாம் எட்டிமடை ரீச் பண்ணியிருக்கோம். ஸோ நாம் இன்னும் தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருக்கோம்.
நம்ம வாளையார் ரீச் பண்ணிட்டோம். அதாவது தமிழ்நாடு கேரளா பார்டரில் இருக்கோம். ஸோ இங்கிருந்து தான் நாம் இப்போ தமிழ்நாட்டிலிருந்து கேரளாக்குள்ளே என்ட்ராக போகிறோம். நிலக்கரி அங்க பாருங்க மடியில. அச்சோ சோ கியூட். எல்லாம் அப்படிதான் தூக்கிட்டு போகுது. இப்போ நம்ம காஞ்சிக்கோட் ரீச் பண்ணிட்டோம். மேற்கு தொடர்ச்சி மலைகள் இதோட முடியுதுங்க. இப்போ நாம் பாலக்காடு ஜங்ஷன் வந்துட்டோம். பட் இந்த ட்ரெயின் பார்த்தோம்னா பாலக்காடு டவுனில் தான் ஹால்ட் ஆக போகுது. ஸோ நாமளும் அங்கேயே போய் இறங்கிக்கலாம். இனிமையான நடைமுறை பயணிகளுக்கு ஒரு கண்காண வேண்டும். பயணிகள் அனைவரும் மென்சுடர் வண்டி நடைமேடையில் வைந்து கொண்டு இறங்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். நாம் இப்போ பாலக்காடு டவுன் வந்துட்டோம். நாம் வந்த ட்ரெயின் பார்த்தோம்னா இங்கே தான் நின்றுட்டு இருக்குது. லோக்கோ பைலட் ட்ரெயினை பூட்டிட்டு கிளம்பிட்டாரு. மதியம் 3 மணி போல் திரும்ப வந்து இதே ட்ரெயினை ஈரோட்டுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இப்போ டைம் பார்த்தோம்னா சரியாக 11 மணி ஆகுது. ஸோ நமக்கு இன்னும் 4 மணி நேரம் டைம் இருக்குது. இந்த 4 மணி நேரத்தில் இங்கே பக்கத்தில் என்னெல்லாம் சுற்றி பார்க்க முடியுமோ சுற்றி பார்த்துட்டு திரும்ப ஒரு 3 மணிக்குள்ளே நம்ம இங்கே இருக்கிற மாதிரி வந்தோம்னா இதே ட்ரெயினில் திரும்ப நம்ம ஊருக்கு போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த 4 மணி நேரத்துக்குள்ளே என்னென்ன இடங்களெல்லாம் சுற்றி பார்க்க முடியுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்குறதுக்கு ரெடியாக இருங்க.